இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டது. அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கூடுதல் இடங்கள் கேட்பதற்கும் சமரசம் செய்வதற்கான ஒரு சூழலை வலிந்து உருவாக்கிடுச்சா? இல்லை, அவ்வாறு இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி, கொள்கை லட்சியங்கள் ஒன்று என்றாலும் கூட அது ஒரு அரசியல் கட்சி. அவர்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள். நாங்கள் அரசியல் கட்சி என்கிற முறையில் நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம். எங்கள் முடிவுகளில் யாரும் தலையிடுவதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களுக்கு சரி என்று சொன்னால் அதே இடங்களை சிபிஎம்மும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே உருவாக வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, அது அவ்வாறு இல்லை. முதல்வர் இதுதான் ஒத்துழைங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிறகு அதை உணர்ந்து நாங்கள் கையெழுத்திட்டோம். எனவே நீங்களும் இதேபோல் நடந்து கொள்ளுங்கள் என்ற எந்த அழுத்தத்தையும் உங்களால் தர முடியாது. அழுத்தங்களுக்கு இசைகிற இயக்கம் இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கம். அவர்களும் எங்களுக்கு அழுத்தம் தர முடியாது, நாங்களும் அவர்களுக்கு அழுத்தம் தர முடியாது. நாங்கள் இருவரும் சேர்ந்து நின்று அழுத்தம் தர வேண்டிய இடம், போராட வேண்டிய இடம், பாடுபட வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. அது தேர்தலுக்கு பிறகு அது நாடு சார்ந்த நலன் சார்ந்த இயக்கங்களாக இருக்கும். அங்கே நாங்கள் களமாடுவோம், இணைந்து செயல்படுவோம். இடங்கள் குறைத்து கொடுப்பது சோர்வடைய செய்து அப்படின்னு திரு வீரபாண்டியன் சொல்லியிருந்தாரே. நிச்சயம்தான். நாங்கள் எங்களுக்கு எண்ணிக்கை ஆரம்பத்தில் சொன்னபடி எங்களுக்கு எண்ணிக்கை இதை பார்க்கிற கண்ணுறுகிற அனைவருக்கும் தெரியும். கம்யூனிஸ்டுகளுக்கு கூடுதல் இடம் தருவது அரசியலுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது. அரசியல் அறிஞர்கள் அத்தனை பேரும் ஒப்புக்கொள்கிற உண்மை. எனவே அது சோர்வு தான். ஆனால் அந்த சோர்வை காட்டிலும் எங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கு இருக்கிறது அல்லவா? அந்த சோர்வுக்குள் நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பின்னிக் கொண்டிருக்க முடியாது. அதை கடந்து அரசியல் கடமை இருக்கிறது. இதான் நேரம், தருணம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும். வீழ்த்த முடியாத கட்சி என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்தியாவில். பிஜேபியை வீழ்த்த முடியும் என்று தமிழ் மண் இந்தியாவுக்கு அறிவிக்க வேண்டும்.